திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியை புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. சரக்கு ரயிலில் தீப்பிடித்துள்ள நிலையில் அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்படுகிறது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், முழு விவரம். சென்னை துறைமுகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த ஆயில் சரக்கு ரயிலானது இன்று அதிகாலை திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து நோக்கி அரக்கோணம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரயிலானது தற்போது தீப்பிடித்து எரிய தொடங்கி இருக்கின்றது. இந்த தீப்பிடித்து எரிய தொடங்கியதை தொடர்ந்து அங்குள்ள ரயில்வே துறை போலீசார் உடனடியாக திருவள்ளூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் பேரம்பாக்கம் மற்றும் திருவள்ளூர் பகுதியில் இருந்து வர 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து இந்த தீயை அணைக்கும் பணிகளானது ஈடுபட்டு வருகின்றன. இதனால் இந்த வழித்தடத்தில் ரயில் சேவைகளானது பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. அரக்கோணம் திருவள்ளூர் மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில் சேவையானது தற்போது பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. காலை இந்த ரயில் தீ விபத்தானது நேரிட்டதை தொடர்ந்து உடனடியாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்த அடிப்படையில் இப்பகுதியில் மேலும் தீ பரவாமல் இருப்பதற்காக தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணிகளானது தற்போதானது ஈடுபட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பகுதியில் போலீசாரும் அதிக அளவில் ஈடுபடுத்தி RPF போலீசாரும் வரவைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீ விபத்து எதற்காக நடந்தது என்பது குறித்தும் அவர்கள் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். லோகநாதன், இந்த சரக்கு ரயில்ல எத்தனை பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்தது? இந்த சரக்கு ரயில்ல ஏதேனும் சரக்கு எடுத்துச் செல்லப்பட்டதா? அது பற்றிய தகவல் லோகநாதன். அதாவது இந்த அதிகாலை சென்னையிலிருந்து இந்த சரக்கு ரயில் ஆயிலோடு ஏற்றி அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது அரக்கோணம் நோக்கி செல்லப்படுவதாக தற்போதானது முதல்கட்ட தகவலானது வெளியாகிருக்கின்றது. இந்த சரக்கு ரயில் சென்னையிலிருந்து இயக்கப்பட்டிருக்கின்ற சரக்கு ரயில் 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இந்த அதிகாலை திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து அது அரக்கோணம் செல்லும் வழித்தடத்திலானது திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சரக்கு ரயிலானது முழுவதும் ஆயில் நிரம்பிய அந்த பெட்டிகள் இருந்துதான் இந்த தீயானது தற்போது ஏற்பட்டு அது எரிய தொடங்கி இருக்கின்றது. மளமளவனு எரிய தொடங்கியதை தொடர்ந்து அந்த ரயில் இயக்கிய ஓட்டுநர் உடனடியாக அருகில் உள்ள ரயில் நிலையத்திற்கு தகவல் அளித்தும் பிறகு ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த ரயிலில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணிகளானது தீவிரமாக 2 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வரவைக்கப்பட்டு தீயானது அணைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் திருவள்ளூரிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில் சேவைகள் பாதிப்படைகின்றன. பயணிகளும் அவதிக்கு உள்ளாகும் சூழ்நிலையானது தற்போதானது ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த ரயில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். லோகநாதன், எண்ணெய் ஏற்றி செல்லக்கூடிய சரக்கு ரயில்னு சொல்றீங்க. அப்படின்னா பயங்கரமான ஒரு தீ விபத்தாக இது பார்க்க முடிகிறது. அருகில் உள்ள வீடுகளும் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா லோகநாதன்? கண்டிப்பாக இது ஆயிலை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய ட்ரெயின் என்பதால் அதிக அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடனே அது மளமளவென எரிய தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகள் சூழ்ந்திருப்பதால் அந்த தீயை மேலும் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை தீவிரமாக தீயணைப்பு துறையினரானது தற்போது ஈடுபட்டு வருகின்றன. கூடுதலாகவும் தீயணைப்பு வாகனங்களை வரவேற்கும் பணிகளிலும் தீயணைப்பு துறையினரும் மற்றும் மாவட்ட காவல்துறையினரானது இணைந்து இந்த பகுதியில் செயல்பட்டு மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இதனால் மேலும் தீ பரவாமல் இருப்பதற்காகவும் தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சிகளானது மேற்கொண்டு வருகின்றனர். லோகநாதன், பயங்கரமாக தீ கொழுந்து விட்டு எரிவதை நம்மால பார்க்க முடிகிறது. தற்போது தீயணைப்பு வீரர்கள் வந்துவிட்டார்களா? எவ்வளவு நேரமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது? இன்று சென்னையிலிருந்து புறப்பட்ட இந்த சரக்கு ரயிலில் ஆயில் நிரப்பி கொண்டு வரப்பட்ட இந்த டேங்கர் ஒரு பெட்டியில் மட்டும் இந்த விபத்தானது நடந்த உடனடியாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் திருவள்ளூரில் உள்ள
தீயணைப்பு நிலையத்திற்கும் மற்றும் பேரம்பாக்கம் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு தீயணைப்பு வீரர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வருகை தந்து அந்த தீயை கொழுந்துவிட்டு எரியக்கூடிய தீயை அணைக்கும் பணியிலானது மேற்கொண்டு இருக்கின்றன. ரசாயனம், அதாவது ஆயில் இதில் கலந்திருப்பதால் அதற்கான ரசாயன பவுடரை கலந்து இந்த தீயை அணைக்கும் பணிகளானது தீயணைப்பு துறையினரானது தொடர்ச்சியாக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் மேலும் இந்த தீ பரவக்கூடும் என்பதால் அப்பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கும் தடை விதித்து தீயை அணைக்கும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மேலும் இந்த பகுதியில் பொதுமக்கள் வருவதற்கு போலீசாரும் முன்பகுதியிலே, அதாவது தீ விபத்து நடைபெறும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே தடுப்புகள் வைத்து செல்லக்கூடாது என அறிவுறுத்தலானது செய்து அவர்கள் இதனால் பகுதிகளானது பெரும் பரபரப்பான சூழ்நிலையானது தற்போது நிலவி வருகின்றது. தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினரும் ரயில்வே துறையினரும் 3 துறை சார்ந்த பாதுகாப்பு 3 துறையினரும் இணைந்து இந்த தீயை அணைக்கும் முயற்சியிலானது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தீயை ஆயிலில் பற்றி எறியக்கூடிய தீயானது அதிக அளவில் மளமளவென எரிய தொடங்கி இருப்பதால் இதை அணைக்கும் பணிகளிலும் தீயணைப்பு துறையினர் கூடுதலாக வாகனங்களை வரவேற்கும் பணிகளிலும் மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.